அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக தகவல்கள், அறிவியல் தகவல்கள் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது தைப்பூசம். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனிலும் இனிய பெயர் கொண்டான். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனிலும் இனிய பெயர் கொண்டான். காலமகள் பெற்ற மகன் கோலமுகம் வாழ்க, காலமகள் பெற்ற மகன் கோலமுகம் வாழ்க. கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க, கந்தன் என குமரன் என வந்த முகம் வாழ்க. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனிலும் இனிய பெயர் கொண்டான். சிறப்பான தமிழ் மாதங்கள்ல தை மாசமும் ஒண்ணு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை மாதத்துல பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம தைப்பூசமா கொண்டாடுறோம். 27 நட்சத்திரங்கள்ல 8வது நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம். தைப்பூசத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகள் என்ன, தைப்பூசத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் எப்படி முருகனை விரதம் இருந்து வழிபடலாம், விரதம் இருக்காமலும் எப்படி வழிபடலாம், தைப்பூசத்தன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம், தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன பயன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ஏற்பட்ட போர்ல தேவர்களால அசுரர்களை தோற்கடிக்க முடியல. உடனே தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. உடனே அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னோட தனிப்பட்ட சக்தியால உருவாக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த முருகப்பெருமான். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கோ அதுக்கு ஈடான சக்தி அவர் கையில இருக்கக்கூடிய வேலுக்கும் இருக்கு. நம்ம தைப்பூச நாள்ல முருகனை மட்டும் இல்லாம அவர் கையில இருக்கக்கூடிய ஞான வேலையும் சேர்த்து வணங்கினா ரொம்ப விசேஷமா அமையும். முருகனோட ஞான வேலை நம்ம வணங்கணும்னா நம்ம கிட்ட தீய சக்திகள் எதுவுமே அண்டாது. முருகப்பெருமான் புரத்தியான வள்ளியை மனம் முடித்த நாளும் இந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான். தைப்பூச விழாங்கிறது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிவன் கோயில்களையும் சரி, முருகன் கோயில்களையும் சரி வெகு விமரிசையா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. தைப்பூசம் மாடி உலகம் பொலிவெய்தன்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. தைப்பூசத்து அன்னைக்கு பிற்கால சோழர் ஆட்சியில திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில்ல 4 நாட்கள் கூத்து நடத்தி ரொம்ப சிறப்பா கொண்டாடினாதான் இன்னமும் கல்வெட்டுகள்ல இருந்துட்டு இருக்கு. தைப்பூசத்து அன்னைக்கு தான் இந்த உலகமே தோன்றியதா சொல்றாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமான் தருகாசுரனை வதம் செய்த ஒரு விழாவா இன்னமும் பழனியில கொண்டாடிட்டு வராங்க. தைப்பூசத்து அன்னைக்கு முருகப்பெருமானை மட்டும் இல்லாம சிவபெருமானையும் சேர்த்து வணங்குறதா நல்லது. ஏன் சிவபெருமானை நம்ம வணங்கணும் அப்படிங்கறதுக்குரிய காரணத்தை பார்க்கலாம். சிவபெருமான் உமாதேவியோட சிதம்பரத்துல ஆனந்த நடனம் ஆடி மக்களுக்கு காட்சி அளித்ததும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான். இரணியவர்மன்கிற மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து பல திருப்பணிகள் செஞ்சு நடராஜரை நேருக்கு நேராக தரிசித்ததும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான். இந்த காரணங்களுக்காக தான் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் சேர்த்து வணங்கணும். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்து அன்னைக்கு தான் ஒளியானார். அதனால வடலூர்ல லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் திருவிழாவா அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர யாருனாலும் இந்த தைப்பூச விரதத்தை இருக்கலாம். குடும்ப ஒற்றுமையாகட்டும், படிப்பு விஷயங்கள் ஆகட்டும், தொழில் விஷயங்கள் ஆகட்டும், இங்க என்ன நினைச்சு முருகப்பெருமான தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும்.
தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க ஆரம்பிங்க. அன்னைக்கு முழுசும் நீங்க சாப்பிடாம இருக்க முடிஞ்சா சாப்பிடாம விரதம் இருந்துக்கோங்க. இல்லங்க எங்களால சாப்பிடாமலாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால், பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல பூஜைகள் எல்லாமே முடிச்சிட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லங்க நாங்க விரதம்லாம் இருக்கல, தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியங்கள் பண்ணி பூஜைகள் மட்டும் செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எந்திரிச்சு காலையில 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க பூஜைகள் செஞ்சு முடிச்சிருங்க. முருகனுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் பண்ணணும்னா இனிப்பு பதார்த்தங்களான பாயசம் பண்ணலாம், கேசரி பண்ணலாம். உங்களால என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பசும் பாலை காய்ச்சி கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கலந்து வைங்க, அதுவே போதும். காலையிலலாம் எங்களுக்கு எந்திரிச்சு பூஜைகள் செய்ய முடியாதுங்க, நாங்க சாயங்கால நேரத்துல சாமி கும்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள நீங்க முருகனுக்கு பூஜை செஞ்சு முடிக்கலாம். முருகனுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல மக்கள் பழனி கோயிலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காவடி, பால்குடம் மற்ற முருகனுக்கு என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மார்கழி மாசம் ஆரம்பத்திலேயே துளசி மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி விரதம் இருந்தவங்க தை மாத ஆரம்பத்திலேயே நடைப்பயணத்தை ஆரம்பிச்சு பழனி கோயிலுக்கு போய் தன்னோட வேண்டுதலை செலுத்துவாங்க. தைப்பூசத்து அன்னைக்குதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்ல தெப்ப உற்சவம் நடக்கும். கோவில்ல இருக்கக்கூடிய சாமிய தேர்ல வச்சு வீதி உலா வருவாங்க. இப்போ தைப்பூசத்து அன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலான்றத பார்க்கலாம். உங்க குழந்தைக்கு காது குத்தாம வச்சிருக்கீங்க, நாங்க நல்ல நாள் பாத்துட்டு இருக்கோம் காது குத்துறதுக்காக அப்படின்னு யோசிக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு நீங்க தாராளமா காது குத்தலாம். விஜயதசமி அன்னைக்கு எங்களால எங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு உங்க குழந்தைக்கு தாராளமா அட்மிஷன் போடலாம். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கலாம். நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாமே தைப்பூசத்தன்னைக்கு ஆரம்பிக்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு நீங்க முருகப்பெருமான வழிபடும் போது கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா, சண்முக கவசம் இதுல உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க அதை பாடி பூஜைகள் செய்யுங்க. முருகனோட திருவுருவ படம் இருந்ததுன்னா திருவுருவ படத்துக்கு மலர்கள் சாத்தி தீபதூப ஆராதனைகள் காட்டி பூஜைகள் செய்யுங்க. இல்லங்க எங்க வீட்டுல வேல் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவுருவ படத்தோட சேர்த்து வேலையும் நல்லா சுத்தம் பண்ணி வேலுக்கும் நம்ம பூஜைகள் செஞ்சு வழிபட்ட அதிக விசேஷமா அமையும். தைப்பூசத்தை பற்றிய சிறப்புகள் நிறைய இருக்கு, நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். போன வருஷமே தைப்பூசத்தோட சிறப்புகள் நான் வீடியோவா பதிவு பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க. தைப்பூசம் பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Trends க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.